இல்லடி நான் இனிமே எப்பவும் பேச போறேன். நானும் பேச போறது இல்ல. இது வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு இந்த மாதிரி நடந்துக்கிறது. லெவல தாண்டி பேசுறது திவ்யா. எல்லாம் ஒரு வேலையா திரியற பாரு நீ. நான் சொல்றத நீ கேளு. டேய் நான் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்ரா பிக் பாஸ் ஹவுஸ்ல. இந்த ரூம்ல நான் இடம் கொடுத்தேன்றாங்க. என்னடா நடக்குது இது? அவர் அப்படிதான் விட முடியாதுல்ல சுயல். நீ கேட்கணும்னு எனக்கு தேவை கிடையாது. அப்ப கிளம்பியா? புரியுதா? போற வரைக்கும் பேசக்கூடாது. எப்படி படுத்து கிடக்குறாரு பாரு, ஆமக்குட்டா மாதிரி. என்னது இது? அவங்கள பெட்ஷீட் எல்லாம் இங்க எடுத்து போட்டதுக்கு அப்புறம் நோனானா என்ன அர்த்தம்? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? குவார்டர் சவுண்ட் கேட்டுச்சு நான் கண்டிப்பா பாஸ் கிட்ட நான் சொல்லிடுவேன். வியானா குட்டி புட்டின்னு வாட்டும் இருக்கி. நல்லா யோசனை பண்ணி தான் முடிவெடுத்தி. இத சொல்லி இங்க இருந்து 3 பொண்ணுங்க போய் அதெல்லாம் க்ளீன் பண்ணி என்ன பழக்கம் இது? வச்சிட்டு வந்திருக்காங்க. அப்ப நீ என்ன ரெஸ்பெக்ட் பண்ற? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இதுக்கு மேல திவ்யான்னு வாயில ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்க, அப்புறம் ஏதாவது கேட்டுருவேன். நீ இன்னொரு திவ்யாவை நீ பாப்ப என்ன கொஞ்ச நேரத்துல பேச வாயை மூட்டு படுத்துரு. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. உலக மகா நடிப்பு நடிக்காதனே. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? இல்லடி நான் இனிமே எப்பவும் பேச போறேன். நானும் பேச போறது இல்ல. இது தப்பு. இது வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு இந்த மாதிரி நடந்துக்கிறது. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? போற அப்புறம் எதுக்கு சொன்ன போய் எடுத்து வைன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன நீங்க வந்த? உன் இஷ்டத்துக்கு விரும்பத்துக்கு இது ஒண்ணும் உன் வீடு கிடையாது. கரெக்டா சொன்னீங்க. வாட்டர்மெலன் யாருன்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அப்பல்லடா உன்னை பேக் வச்சு எல்லாம் தொடுத்து பண்ண. ஏன்டா இப்ப சம்பந்தமே இல்லாம பேசுற? யார பேக் வச்சு யார பேக் எடுத்து தரத்துனா? வரட்டு இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும். யார் பேக் எடுத்து தரத்துனா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா எல்லாரும்? உன்னை யாருமே விடலையா அந்த இங்க? லிமிட் தாண்டி பேசுறீங்க. அவன் நிறுத்துற அந்த மூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. உன் வீடு கிடையாது. முன்னாடியே நான் இது உன் வீடு. ஓஹோ அப்படியா? சட்டை போட்டு இப்ப காட்டிட்டு ஒழுங்கா பேசு. ரொம்ப திட்டவும் முடியல. வச்சு சட்டமா லெவல தாண்டி பேசுறது திவ்யா. சும்மா தேவையில்லாம பேச கூடாது. என்ன பண்ணுவ? நான் பொறுமையா போய்கிட்டே இருக்கேன். என்ன பண்ணுவ? புரியல எனக்கு. எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு உங்க வீடா? யாரு நீங்க பட்டா சொன்னாங்க? போட்டு வச்சிருக்க பிக் பாஸ் வீட்டா? நான் குமார் அவசரப்பட்டிய. லிமிட் தாண்டி பேசுற. என்ன பண்ணுவ இப்போ? மைக் ஒழுங்கா போட்டு பேசுறதெல்லாம் வேஸ்டா போயிட போகுது. கிட்ட பேசல. நான் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ வாயை மூட்டு தூங்கு. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா? உனக்கா பேசினாலே செருப்படுத்து நானே நடிச்சுக்கணும். பேசா நீ மூட்டு படு. என்னங்க அது இப்படி ஆயி போச்சு? நான் அக்கறையில தான் சொல்றேன் நீ திவ்யா. ஒண்ணு எனக்கு தேவையில்ல. நீ மூட்டு படு. சாத்தியமே கிடையாது. எல்லாம் ஒரு வேலையா திரியற பாரு நீ. உங்க தான திவ்யா போடு. சும்மா இருடா டேய். அசிங்கமா பண்ற ஓட்டர் நீ. உனக்கா பேசினாலும் தப்பு, உனக்கா பேசட்டாலும் தப்பு. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. திவ்யா நான் ஒண்ணுமே இங்க சொல்ல பாரு, நீ திவ்யா. இதுக்கு மேல எதுவும் பேசாத போற வரைக்கும். சரி வா 2 அடி வா. போர் தானே திங்கிற. நான் என்ன சொல்றேன்னா, நான் வாங்கிக்கிறேன் 2 அடி வா. இருக்கிற 5 நாள் இனிமே நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. டக்குன்னு கோவப்பட்ட பத்தியா? டேய் வெக்கமே இல்லடா உனக்கு. ஏன் சார் என்ன மட்டும் பட் அப்படி கலாய்க்கிறீங்க? கேர்ள்ஸ் எல்லாம் இங்க வராங்கன்னு சொல்ல தானே செஞ்சேன். எல்லாரும் துரத்தி அடிச்சப்ப நான் தானே இந்த ரூம்குள்ள ஒண்ணு. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போடுவேன். அப்படிதான் யாரும் துரத்தி அடிக்க முடியாது திவ்யா. யார் திவ்யா துரத்தி அடிச்சா? நீங்க என்ன ஏதோ எக்ஸ்ட்ரா டயலாக்லாம் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த ரூம்ல உன்னை யாருமே அலோவ் பண்ண கிடையாது. நான் தான் உன்னை கத்தம். தெரியும் அது. அந்த ரூம்ல நீங்க அலோ பண்ண மாட்டோம் சொன்னீங்களா விக்ரம்? என்ன சும்மனும் சும்மா கேள்வியா கேட்க கூடாது. இல்ல யாருமே சொல்லல ஓ திவ்யா. பெட்டி யாரும் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து எடுத்து இங்க வந்து வைக்கல. ஏங்க அது கானா வினோத் பிரவீன் ஏதோ பிராங்க் பண்ணாங்க. அப்படினா கேட்க போறீங்க? கானவன தொழில வச்சாரு. கானவனத்தோட சண்டை போயாச்சு. அந்த ரூம்ல நீ படுக்க போனீங்க. யாருமே உனக்கு இடம் கொடுக்கல. நான் இடம் கொடுத்தேன்றாங்க. என்ன பயந்துட்டியா? டேய் நான் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்ரா பிக் பாஸ் ஹவுஸ்ல. ஒன்னு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு. என்னடா அது நடக்குது? எல்லாம் சைத்து கொண்டு எப்படி இருக்க முடியும்? என்ன இந்த ரூமுக்குள்ள வர கூடாது அந்த ரூமுக்குள்ள வர கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குடா ரைட்ஸ் இருக்கு? சோலி முடிச்சு. ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்ரா உங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் தான்டா ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சேன். நான் சொல்றது பொய்யன்னு மட்டும் சொல்லாதீங்க. அந்த வீட்ல நீங்க வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னு சொல்றாங்க. என்னடா நடக்குதுங்க? அவன் இன்னும் திருந்தல மாமா. குடும்படா இது. இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்டா வந்து அச்சா ஒரு நல்ல ஒரு வைரல் கண்டென்ட்டா இருந்ததுக்கு எனக்கு தேவையாடா? வாய் மட்டும் இல்லனா நாய் தூக்கிட்டு போய்டும். ஒரு தூங்காதானடா போனேன். இந்த ரூம்ல வரலன்றது துரத்துனாங்கன்றாங்க. இந்த ரூம்ல நான் இடம் கொடுத்தேன்றாங்க. என்னடா நடக்குது இது? உண்மையிலே எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். இந்த பிக் பாஸ் சீசன் 9க்கு நல்ல வைரலா போறதுக்கு நான் ஒரு பெரிய கண்டிதா இருந்தேன்டா. என்னென்ன சொல்றான் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் தான் இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சேன். ஐயோ நான் தான் ஃபர்ஸ்ட் இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சேன். மீண்டும் மீண்டுமா? நீ அங்க இவங்க வரக்கூடாதுன்னு சொன்னீங்களே யார் என்னை துரத்துனாங்கன்னு ஒரு ஆள் சொல்லு பாப்போம். தாச்சு ஒரு முடிவுக்கு வாங்க சா. இப்ப எபிசோட பாத்துக்கோ. எபிசோட பாருங்க. பாரா என்ன லுக்கு? நீங்க தானே பாரு நீங்க. இந்த ஒரு வாரம் தூங்கதான்டா போனேன். இந்த கொடுமையாடா. ஐயோ இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை காலையில பேசலாம் போ தூங்கு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். எதுக்கு இவ்ளோ டென்ஷன்? ஃபர்ஸ்ட் இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சேன் நான் தான். அவர் அப்படிதான் விட முடியாதுல்ல சுயல். நான் இருக்கிற வரை சாத்தியமே கிடையாது. இவங்க இப்படிதான் அவங்க அப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் போக முடியாது. நான்க்கா ஸ்டாண்ட் எடுத்து நின்றுருக்கேன். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவனா? என்னையும் நீ தூக்கி எறிஞ்சு பேசினா புரியுதா?
நான் டிராமா போடவே இல்ல திவ்யா. வீட்ல மத்த மனுஷங்களா இல்ல? இந்த ரூம்ல நீ யார் துரத்துனாங்க? ஒரு வார்த்தை சொல்லு. நான் சொல்றத நீ கேளு. நீ தான் டிஸ்டர்ப் பண்ணாத. இங்க வாடா வாடா. நீ கேட்கணும்னு நினைச்சா கிடையாது. புரியுதா? இதெல்லாம் ஓவர் நக்கல். உனக்கு முன்னாடி நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். நீ வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட். புரியுதா? என்ன படுக்கூடாதுன்னு சொல்றீங்க யாரு? நீ யார்? ஏயா கத்துற? என்னை படுக்கூடாதுன்னு சொல்றீங்க நீங்க யாரு? என்ன எதுக்கு டிஸ்டர்ப் பண்ண படுக்கிறப்ப? யார் சாமி இவன்? உனக்கு என்ன மெண்டலா? நீ தான் மெண்டல். சாரி எனக்கு தெரியாது. திவ்யா நேத்து நடந்தது இப்படி நடந்து போச்சுன்னு வந்து ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னா ஓவர் வரைக்கும் பேசக்கூடாது. டாடா பை பை.